ஷேய் விஷ்ணு பிரமா நந்தி. டெல்லியிலேருந்து அரசியல்வாதி, குடியரசுத் தலைவர், ஜனாதிபதி, நிதியமைச்சர், ஆளுநர், நிதியமைச்சர் போட்டு எப்படி பேப்பர் அச்சடித்து உட்கார வச்சுருக்கான் பார்த்தியா? டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் உட்கார வச்சுருக்கான். உலக நாடே உட்கார வச்சு நான் நாசம் பண்ணுதானா? இந்த கணக்கை பிடிக்காரு. கால் சத்தியம் புரிஞ்சுக்கோ. எப்படி அரசியல்வாதி முதலமைச்சர்லேருந்து பஞ்சாயத்து போட்டு வார்டு வரைக்கும் எப்படி இத்தனை ஏக்கர் எழுதி கொடுத்துருக்காங்க? உழைச்சிருக்காங்க. உழைச்சியா இல்லை வாய் வச்சு உறிஞ்சியா? தெக்குப்பாளையம் ராஜபாளையம்லாம் இத்தனை ஏக்கர் எப்படிடா வாய் வச்சு உறிஞ்சியாடா? வாய் வச்சு வா போட்டியாடா? வா போட்டியா வாய் வச்சு உறிஞ்சியா? விவசாயம் கொடுத்துருக்காரு. அம்புட்டும் பூரா விற்று அந்த பேப்பரை அச்சடித்த பேப்பர் அந்த விலையை நிர்ணயிக்கும். இந்த இடத்த நிர்ணயித்தோடனே அந்த கோடிக்கணக்கான பேப்பரை வச்சு உருளு தான் வண்டி கார் வண்டியில் பறக்கும், ரோடுகளை போடுதான், மலையை உடைக்கான், மண் அள்ளுதான், பூரா டார்டாரா உன் உயிர் வாழ்றதுக்கு உழைச்சி தின்றான்னு பூமியில் கொடுத்துருக்காரு கடவுள். புரியுதா இல்லையா? புரிஞ்சுக்கோடா. சிட்டி கிராமத்தில் பூரா உற்பத்தி ஆகிறது பூரா இந்த இத்தனை ஏக்கர் எழுதணும் பூரா 2ஆம் நம்பரை திருச்சி மில்லு, தொழிற்சாலை, சிமெண்ட் பேட்டி, அந்த பேட்டி, இந்த பேட்டி, சூனா புளுத்தி எல்லாம் போட்டு பூரா சிட்டி கிராமத்தில் கிடக்கிறவனை பூரா வழிச்செல்லி கொண்டு போய் மிச்சம் மீதி கிடக்கிறவன் ஒரு கிராமத்தில் இருப்பான். அவன் டக்கர் வண்டி, சேசிபி வண்டி, மண் எழுத வண்டி வச்சு அவனை போட்டு இதே சோழியாடா உங்களுக்கு இந்த பூமி அழிக்க. மொத்தத்திலே பூமியை வச்சு தான் விலையை வச்சு திங்கான். விலை காகித பேப்பர் லட்சம் கோடி. அதான் இந்த புரோக்கரை போட்டாரா? புரோக்கர் எதுக்கு போட்டிருக்காரு? ஒட்டை வலிச்சு எழுதுக்கு போட்டிருக்காரு. தமிழ்நாடு தான்ட்டார். 2வது கணக்கு டெல்லி போயிடும். அடுத்த ஆப்பில் குஜராத்தில் வரும். அப்படியே ஒவ்வொரு மாநிலமாக வலிச்சு புரோக்கரை புறம் உள்ளே கொண்டு தட்டிடுவார். எங்கே தட்டுதார்? இது லேஸ் கணக்கு போடுதார். அவர் ஏற்கனவே கடவுள். அவர் நினச்சா சாதிப்பார், நினச்சா அடிப்பார், நினச்சா உருட்டுவார், நினச்சா காற்று புயல் ஒரு செகண்டில் முடிச்சிருவார். ஆனால் மானிட பேரை நம்ம படைத்தோம், ஏன்ட்ட விளாண்டுருக்கான். ஆனால் சதுரங்கத்தை அப்படி புழிஞ்சி எடுக்கணும் அப்படின்ட்டார். ஆணும் பெண்ணும். புரிஞ்சுக்கடா. பஞ்சாயத்து போர்ட்டில் எப்படி உட்கார வச்சுக்கான் பார்த்தியா? நீதிமன்றமாக உட்கார வச்சுருக்கேன். இதெல்லாம் நீதிமன்றத்தில் புரியலையாப்பா? ஏடா இப்படி உட்கார வச்சு ஆட்டுதான், இப்படி பேப்பரை விடுதான், இதில் விடுதான், பத்திரப்பதியில் இப்படி விடுதான். அடுத்து தாசில்தார், விவோ, கலெக்டர் அவங்களும் நீதிமன்றம் மாதிரி உட்காந்துருக்காங்க. என்னடா அப்படின்னு நீதிமன்றத்தில் புரிஞ்சியாப்பா? புரியலை. அந்த புரிய தன்மை வெளியில் எடுக்கிற தன்மை கடவுளோடு தான் வெளியே எடுப்பார். இவன் செஞ்ச சேட்டை ராஜபாளையம்லாம் சுற்றி வானரை போட அடைச்சி விட்டு துவச்சி எடுப்பார். வங்கார கழுத மாதிரி ஒட்டவ மாதிரி நின்று வெள்ளையும் சொல்லையுமா ஆட்டிக்கிட்டு இருக்கான். பல லட்சம் கோடி இடத்த பூரா ராஜபாளையம் பூரா கேட்டு கேட்டா வேலியாக போட்டிருக்கான். நக்குடானாரா? நாக்கை போட்டு நக்குடா. ராஜபாளையம் தெக்குப்பாளையம் பூரா நாக்கை போட்டு நக்கு. ராஜா உட்கார்ந்துருக்கார். உலகத்துக்கு ராஜா ராணி. உலகத்துக்கு ராஜா ராணி. இந்தா உச்சியில் லிங்கத்தில் 2 பேருமே அமர்ந்திருக்காங்க. முக்கால் சத்தியம் சிவனும் பார்வதியும். முக்கால் சத்தியம் விஷ்ணு பிரமா நந்தி. ஐயா அண்ணா ஈஸ்வரனே பரமேஸ்வரனே முக்கால் சத்தியம்.